லென்ஸ் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. வெற்றிமாறன் சார் தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. எஸ்ஆர் கதிர் கேமரா அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு பிரமாதமான பாட்டு மூங்கில் நிலா அப்படின்ற பாட்டு யுகபாரதி சார் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து இணையதளத்தில் இன்றைக்கி நாம் சமூகமாக அனுபவிச்சிட்ருக்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு படம். இது த்ரில்லர் மோடில் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பிகினிங் டு எண்டு வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக ஃபாஸ்ட்டாக உங்களை என்டர்டெயினும் உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக லென்ஸ் அமைஞ்சிருக்கும் டெஃபினட்டாக. அண்ட் நீங்கள் இதை வந்து தியேட்டர்லேயே போய் பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப சின்ன படம். சின்னப்பா அப்படின்னா இண்டிபெண்டாக நான் எடுத்த படம். என்னோடய படத்தை இந்த படம் நல்லா இருக்கு எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு வெளியே வர ஹெல்ப் பண்ணது என்ன வெற்றிமாறன் சார் அண்ட் வினோத் ஆஃப் மினி ஸ்டூடியோ. அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சினிமாவாக ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக இதே மாதிரி நிறைய முயற்சிகள் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும், வரும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் நிறைய புது கதைகள், புது அனுபவங்கள் ஆஸ் ஆடியன்ஸாக உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆனந்த் சாமி. இப்போ லென்ஸ்ன்ற படத்துக்காக இங்கே இருக்கேன். இந்த லென்ஸ் அப்படிங்கிற படத்தில் நான் யோகன் என்ற என்னோடய ரோல் பேர் யோகன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் எஸ்ஆர் கதிர். ஜேபி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஃபில்மை வந்து என்னோடய ரோலோட பிகினிங் மட்டும் நெரேட் பண்ணார் ஒரு நாள் மீட் பண்ணி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர் என்கிட்ட சொன்னதுக்கு காரணம், அந்த ரோலை ஒரு தியேட்டர் பேக்ரவுண்டில் இருக்கிற ஆக்டர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். ஸோ அப்படி தான் எனக்கு அது வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த ஃபில்ம் அந்த ரோலுக்காக ஃபிசிக்கலாக நான் கொஞ்சம் சேஞ்செலாம் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு நான் எப்படி இதை கேரி பண்ணுவேன்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே 2 பேருமே கன்வின்ஸ் ஆங்க, மீன்ஸ் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர். அப்படி தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். அப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, நான் படித்தேன். அப்புறம் இன்னொருத்தர் படிக்க கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயம் இருந்தது, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இருக்கிற ஃபில்ம் நடித்ததில்லை. இது நான் நிறைய நேரம் ஸ்க்ரீனில் இருப்பேன். ஐயோ இவ்வளோ நேரம் என் முகத்தை பார்க்குற அளவுக்கு நான் பண்ணணுமே அப்படின்னு. அண்டு ஜேபி என்கிட்ட சொன்னது ஒன்று, உங்கள் இந்த படத்தில் ஜனங்க உட்காரணுன்னா உங்களோட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பார்த்து தான் ஜனங்க உட்காருவாங்க, நீங்கள் வந்து சரியில்லைன்னா படம் கஷ்டம் அப்படின்லாம் சொன்னார். ஸோ எனக்கு ஒரே டென்ஷன், பயம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருந்தது. அப்புறம் அப்படி தான் நான் இந்த கேரக்டரை அப்ரோச் பண்ணேன். ஷூட்டிங் வந்து முன்னாரில் ஒரு 10 டேஸும் சென்னையில் ஜேபியோட வீட்லேயே ஒரு 20 டேஸும் பண்ணோம். ஸோ அப்படி தான் இந்த ஃபில்ம் நடந்தது. மற்றபடி இந்த ஃபில்ம் வந்து முடித்தோம். இந்த ஃபில்ம் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நிறைய போச்சு. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இங்கே சென்னையில் கூட ஸ்க்ரீன் ஆச்சு, வேறு 2 இடத்துல. ஸோ நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது ஜேபிக்கு வந்து நிறைய அவார்டு கிடச்சிது. பெஸ்ட் டெபியூ டைரக்டர், ஸ்க்ரீன் ப்ளேக்காக ரைட்டர், அந்த மாதிரிலாம் அவார்டெலாம் கிடச்சிருக்கு. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது. அது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்தது. யாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அந்தளவு அதிகமாகலாம் வரல. வந்திருக்கலாம், கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மெஜாரிட்டி வந்து எல்லாம் பாசிட்டிவாக சொன்னதுனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்படி போகிற பட்சத்தில் தான் வந்து ஒரு முறை எஸ்ஆர் கதிர் வந்து டைரக்டர் வெற்றிமாறனுக்கு வந்து இந்த ஃபிலிமை பார்க்குறதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவர் பார்க்கணும்னு சொல்லும்போது அவர் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சி போய் அவர் இதுக்கு ஹெல்ப் பண்ணார். நான் சில பேரை பார்க்க வச்சார். மீன்ஸ் இதெல்லாம் முன்னாடி ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்காக மட்டும்தான். அப்போ இந்த ஃபில்மை எடுக்கிற அந்த மாதிரியான ஐடியா இல்லை. ஸோ அப்படி தான் இருந்தது. பின்னாடி இந்த அவரோட ஃப்ரெண்டுக்கும் காமிச்சிருக்காரு, மிஸ்டர் வினோத். அவர் தான் மினி ஸ்டூடியோ இந்த படத்துக்கு அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா,
இவங்க 2 பேரும் உள்ளே வந்து இந்த பேரே வந்து எங்கள் படத்தை லிஃப்ட் பண்ணிடுச்சு, வேறு அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போச்சு. ஸோ அப்படி உள்ளே வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் இந்த ஃபிலிம் போகும். ஏன்னா அதுதான் இது மெயின். அது அது அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் என் கூட நடித்தது வந்து டைரக்டர் ஜேபியே நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் லாஸ்ட் மினிட்ல தான் நடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் வந்தார். அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் அஸ்வதி லால், அப்புறம் மீஷா கோஷல், அம்பித் அண்ட் இவங்களாம் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் புதுசு. இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக என்னென்னா எஸ்ஆர் கதிர் தான். ஸோ அவருடைய வெயிட்டெல்லாம் அவர் மேலே வச்சு தான் இந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த படம் எல்லோரும் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியா எப்படி இருக்குதுன்னு இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நம்ம எதையும் மறைக்கிறதுன்றது ஒன்றும் ஈஸியெலாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுன்ற லெவலில் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறதுல இது வந்து ஒருவேளை இது தப்பாகிடுச்சுன்னா, ஒருவேளை இது இந்த ப்ரைவசிங்கிறது ஒரு கொஷின்னாக வந்துடுச்சுன்னா எப்படின்றது தான் இந்த கண்டென்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான். ஸோ எல்லாரையும் இந்த படம் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அவசியம் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், என் பேர் அஸ்வதி லால். நான் பெங்களூர் வந்திருக்கிறேன். லென்ஸ் மூவி. லென்ஸ்னா லைக் ஐ மீன் கேண்டில்னு சொல்லலாம், லைக் ஐ மீன் லென்ஸ்ன்னு சொல்லலாம், லென்ஸ்ன்னு சொல்லலாம். இட்ஸ் அ நைஸ் மூவி. நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்.